ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹாப்பி யூசி. ஆஃப்டர் அ லாங் டைம் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். தமிழ்நாடு பலூன் ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி டேக் தராங்க. அது அந்த கவுண்டரில் வாங்கிட்டு நேராக போகணுன்னா ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஏர்ஃபீல்டு, அந்த ப்ளே ஏரியா மாதிரி, ட்ராம்போலின்ஸ், சர்க்கஸ், அப்புறம் அந்த ரைட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நம்ம பண்ணணுன்னா அதுக்கு ஒன்றுத்துக்கும் தனியாக பே பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. எப்படி பொருட்காட்சியில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டெல்லி அப்பளம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பலூன்ஸ் வந்து நேற்றுக்கு வந்து பண்ணலை. ஏன்னா வந்து ரொம்ப விண்டு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த அந்த தார்பாயை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப காற்றடிச்சிட்டு தான் இருந்துச்சு. மழையும் நடுவில் பெஞ்சிச்சு. ஸோ நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பெட்ஷீட்டை விரித்து போட்டு பிக்னிக் போன மாதிரி உட்காந்துட்டு ஃபுல்லாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருந்தோம். எல்லா மக்களுமே மோஸ்ட்லி அப்படி தான் இருந்தாங்க. எல்லாருமே ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, குடம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. சுற்றி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5:30க்கு மேலே வந்து ஃபயர் மட்டும் ஆன் பண்ணி ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, வந்த மக்களை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபயர் மட்டும் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரக்ஸ், அந்த குட்டியான மாதிரி ஒரு இதிலலாம் வந்து காமிச்சிட்ருந்தாங்க. அந்த ஃபயர் கிட்டே வந்து நல்லா நம்மளுக்கு வார்மராக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கான டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஃபயர் ஆன் பண்ணும்போதெல்லாம் நம்ம அது பக்கத்தில் போக முடியல. கொஞ்சம் ஹாட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ நல்லா தான் இருந்துச்சு. பலூன்ஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் யாரையுமே நம்ம அதுக்கு தப்பு சொல்ல முடியாது. அது நேச்சரோட கால். அவ்வளோ விண்டு இருக்கும்போது சேஃப்டி ரீசன்ஸ்னால் அவங்க வந்து அதை பண்ணலை. இன்றைக்கும் வந்து இன்றைக்கி 11 இன்றைக்கி 11 அன்றைக்குமே வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் சொல்லியிருக்காங்க. 6 o'clock மேலே பலூனை வந்து இன்ஃப்ளேட் பண்ண பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் ஷுர் இன்றைக்கும் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து 10 அன்றைக்கி என்னோடய சன்னோட பர்த்டே. நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தது அங்கே போய் கேக் கட் பண்ணலாம், பலூன்ஸ் மத்தியில் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது பலூன்ஸ் இன்ஃப்ளேட் பண்ணாதனால இந்த ஃபயர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி வச்சு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் வந்து கேக் ஸ்டால் எதாவது இருக்கான்னு பார்த்தோம். பீஸ் கேக் ஸ்டால் தான் இருந்துச்சு. ஸோ அந்த கேக்கை வந்து நாங்களே ஒரு கேக் மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு ரெடி பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அவனும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் வந்து பண்ணலாம், சும்மா எப்போயும் வீட்டில் மாதிரி கேக் கட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் இப்படி திங்க் பண்ணியிருந்தோம். சரி, பர்த்டே அன்றைக்கி கரெக்டாக வந்து பலூன் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ நம்ம அந்த பலூன்ஸ் மத்தியில் போய் கட் பண்ணலாம் கேக் அப்படின்ட்டு. ஓகே, கொஞ்சம் சொதப்பலாச்சு. பட் இட்ஸ் ஃபைன். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர். லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் அந்த பலூன் வந்து இன்ஃப்ளேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒரு மினி சைஸ் ஹாட் ஏர் பலூன் மாதிரி. அதையாச்சும் மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அவங்க அவ்வளோ விண்டு இருக்கும் போதும் அதை ட்ரை பண்ணி, ஓகே நாங்கள் ட்ரை பண்ணோம் முடியல அப்படின்னாச்சும் சொன்னாங்க. இல்லை ட்ரையே பண்ணாமல் முடியல அப்படின்னு அவங்க சொல்லலை, ட்ரை பண்ணாங்க. நாங்களுமே அதை வந்து பார்த்தோம். அந்த ஜென்யூனான எஃபர்ட் அவங்க போட்டது வந்து உண்மையிலவே வெரி மச் அப்ரிஷியபிள். பட் எதுவுமே பண்ண முடியல அவங்களால. அந்த விண்டோட டைரக்ஷன் வந்து அந்த பலூனை வந்து போக விடல. நாங்கள் கொஞ்ச நேரம் நின்று அந்த இன்ஃப்ளேட் பண்ணுறதையே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கே குழந்தை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதுக்கே அவன் குதிச்சுட்டு பலூனு அப்படிலாம் சொல்லிட்டு எக்ஸைட்டடாக இருந்தான். மேபி சாட்டர்டே சண்டேல காமிக்கலாம் அப்படின்னு நினச்சம்போது இந்த சாட்டர்டேலேயும் வந்து நாட் ஷுர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி சண்டே ஏதாவது முடியுதா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைக்காக தான், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ரியலாகவே அந்த பைலட் எல்லாமே ரொம்ப இவர் இருக்கார் இல்லையா, ரொம்ப எக்ஸைட்டடாக டான்ஸ் பண்ணிவிட்டு எல்லாரையுமே என்டர்டெயின்டாக வச்சுக்கிட்டாரு. உண்மையிலே அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாரையும் வந்து எக்ஸைட்டடாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அப்படி பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் போய்ட்டு அதை ஒரு வாட்டி ஆப்ரேட் பண்ணி பார்த்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, பாய்.